guys, welcome to my channels. இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் எப்படி போடுறது, ஃபிகர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் டிசைன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம டயக்ராம், ஃபிகர் இதெல்லாம் மேக் பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஒன்ஸ் நம்ம மேக் பண்ணிட்டோம்னா அதையே வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் டயக்ராம் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் A4 ஷீட்லேயோ அப்படி இல்லைன்னா சார்ட்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்ட்ராங்கான பேப்பர் அட்டை அந்த மாதிரி இதில் ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு தடவையும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி டயக்ராம் போட்டு ஃபிகர் வரையணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் போடும் போதே கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து சார்ட்லேயோ இல்லை A4 ஷீட்லேயோ நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டிசைன் பண்ணும்போது மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி டயக்ராம்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே A4 ஷீட்டில் இதேமாரி கட் பண்ணி டயக்ராமை ஒட்டி வச்சுருங்க. என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது கிளாஸ் புரியலை, டவுட்டு அப்படிங்கிறப்ப எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு அதே கிளாஸை கிளியராக எடுக்கிறனால. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டோம். அதை A4 ஷீட்டில் நான் வைக்கிறேன். ஸோ A4 ஷீட்டில் வச்சு நம்ம எப்படி இப்போ டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபுல்லாக ப்ளைனாக வச்சுட்டு அதை ஃபுல்லாக நான் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் அவசியம் இருக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பாடியிலேருந்து ஃபுல்லாக லெக் வரைக்கும் ஃபுல் பாடியும் நான் ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம டிசைன் வரைய போகிறோம். நான் இப்போ ஹேருக்குள்ளே பார்ட் வரைகிறேன். நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த பாடி பார்ட் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஒன்ஸு போட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அந்த டயக்ராம் வச்சு ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்தாலே போதும். நமக்கு டிசைன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அந்த ஃபிகரை வச்சுட்டு நம்ம எந்த டிசைன் வேணால் பண்ணலாம். இதுக்கு நம்ம சாரீ கட்டி பார்க்கலாம், இல்லைனா ஆஃப் சாரீ, இல்லைனா பேண்ட் ஷர்ட்டு, எது வேணால் போட்டு பார்க்கலாம். நம்ம கொடுக்குற டிசைனில் தான் இருக்குது. நான் இப்போ இதில் ஃப்ராக் டைப்பில் ஃப்ரண்ட் கட்டிங் வச்சு நான் ஒரு எல்லோ கலர் ஃப்ராக் டைப்பில் ட்ராயிங் பண்ணுறேன். இதுக்கு நெக் நான் போட் நெக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு 5 இமேஜ் ஆச்சும், ஒரு 5 டிசைன் ஆச்சும் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மேக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்ஸ்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இதுக்கு க்ரையான்ஸு, ஸ்கெட்சு, பெயிண்ட் எது வேணால் யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு க்ரையான்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள்.
நான் வந்து இப்போதைக்கு க்ரையான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம வந்து க்ரையான்ஸ், பெயிண்ட் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கின் கலருக்கு வந்து லைட் எல்லோ ஷேடு கொடுத்துருக்கேன். சாரி, லைட் ஆரஞ்சு ஷேடு கொடுத்துருக்கேன். இப்போ பிளாக் கலர் வச்சு நான் ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இதுக்கு இந்த ஃப்ராக் எண்டிங்லாம் லைட்டாக பிளாக்ல ஷேடாக தெரியணுங்கிறதுக்காக நான் லைட் ஷேடாக கொடுக்குறேன் ஃபுல்லாக. ஸோ இதை மாதிரி நீங்கள் எது வேணால் டிசைன் பண்ணலாம். saree கூட மேக் பண்ணலாம், இல்லை கல்யாண ட்ரெஸ் எது வேணால் மேக் பண்ணி இந்தமாரி டிசைன் பண்ணலாம். ஸோ எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் வந்து illusions. So thank you for watching. Next class la paakalam.